இது எல்ஜியோட டாப் லோட் வாஷிங் மிஷின். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. இந்த இடத்துலேருந்து வாட்டர் லீக், இதுலேருந்து தான் ஆக்சுவலாக வாட்டர் வரும். இதுலேருந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கழட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைப்பை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட லைனை கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணிவிட்டு பேக் சைடு தான் இது ஓப்பனு. ஸ்க்ரூ ஆல்ரெடி கழட்டியாச்சு. இதுதான் வாட்டரோட இன்லெட்டு வர்ற அந்த செக்ஷனு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கழட்டி பார்த்துக்கிடலாம் இது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் சப்ளை பைப்பை வந்து மாட்டிக்கிடுவோம். டேப்பை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் அவுட்லெட்டு வாட்டர் வரும். இந்த இடத்துல வாட்டர் ஆக்சுவலாக வரவே கூடாது. இந்த மாதிரி வர்றது தான் லீக்கேஜ் ஆகுறது. இந்த இருக்கு பாருங்கள், இந்த இன்லெட் வால்வு தான் இது கூட ஜாயிண்ட் ஆகும். இந்த 2 லைன் மூலமாக தான் இதிலிருந்து வாட்டர் சென்ஸ் பண்ணி இந்த வால்வு ஓப்பன் ஆகி உங்களுக்கு வாட்டர் உள்ளே எடுக்கும். ஸோ இது வந்து எப்போ நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் எப்போ வெளியே வரணும் அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் சுற்றும் போது தான் வரணும். ஸோ இது நார்மலாக பைப்பு மாட்டி இருக்கும்போதே இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது. அதனால் இந்த வால்வு தான் போச்சு. இது நம்ம வேறு வால்வு வாங்கிட்டு வந்தாச்சு, புது வால்வு இருக்குது. இதையும் மாட்டி அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத. மாட்டிட்டு டேப் ஆன் பண்ணி பார்க்கலாம் லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு. ஸோ இது பக்காவாக ஒர்க் ஆகுது. இதில் லீக்கேஜ் எதுவுமே இல்லை. இதை மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு லீக்கேஜ் ஆகலை, பர்ஃபெக்டாக இருக்குது.